ஓகே. 30 டேஸ் 30 க்ளோசிங் புக்கு நம்ம படிக்க போறோம். யாரெல்லாம் 30 டேஸ் 30 க்ளோசிங் புக் வச்சிருக்கோமோ ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 72 ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும். வென் டேக்கிங் ஆஃப் வாட் வி டூ. நீங்க பைலட் ரூம்ல இருக்கீங்க. உங்க ஃபிளைட்டை நீங்க தான் டேக் ஆஃப் பண்ண போறீங்க. நீங்க பின்னாடி மக்களா கிடையாது. நீங்க தான் ஓட்ட போறீங்க. என்ன ஸ்பீட்ல போறீங்க, எவ்வளவு கவனமா இருப்பீங்க. இந்த பாடத்தை நான் இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் மூலமா கொடுக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க வசதியா இருக்கும். நான் சொல்றதோட சீரியஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இதை எடுத்தேன்னா, ஃபிளைட்டோட விபத்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாமே அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணணும். ஒரு பைலட் யூடியூப்ல இருக்காரு. அவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு நாளும் ஃபிளைட் ஏறுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப், மற்ற எல்லா செக்கிங்கும் பண்ணிட்டு தான் ஏறுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க யூடியூப் பார்த்தா தெரியும். இங்க நாம டேக் ஆஃப் பண்ண போறோம். நம்ம நிலைமைகள் என்னன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் படிச்சதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த பிசினஸ் வந்து ஃபிளைட்டோட நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம தான் ஃபிளைட் பைலட் அப்படின்ற மாதிரி. ஒரு ஃபிளைட் பைலட் வந்து ஃபிளைட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் செக் பண்ணுவாங்க அப்படின்றத மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணிட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்ல நம்ம இது வரைக்கும் ப்ராப்பரா பிளானிங், ஷெட்யூல், ஸோ இதெல்லாம் வச்சிருக்கிறோமா? எஃப்ஜி சைனிங் லெசன் 6ல வரும். நம்ம பின்னாடி கேமரா இருக்கிற மாதிரி. ஸோ எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு ஷெட்யூல் இருக்கணும், என்னென்ன எத்தனை பேரை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம். நெக்ஸ்ட் போயிடுறேன். இப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்றது 30 நாள்ல 30 க்ளோசிங் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு ஆசை? அதான் பிளான் இருக்குது. பிளான் படி இப்போதானா ஒரு சிலது மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்டா எக்ஸலண்டா பிளான் படி போகும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த விஷயம். நான் ஒரு 80% பிளான் படி நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபிளைட்டை ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்ல நாம ரெடியா இருக்கிறோம். அடுத்து அதை கொண்டு போறப்ப என்னென்ன விஷயங்கள் வருங்கிறதுல இருக்க அது கரெக்டா நம்மளால பண்ண முடியலங்கிறதுனாலதான் இன்னும் அதை கரெக்டா நம்மளால ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியும். ஏன் 30 days 30 க்ளோசிங்லாம் பண்ணல? வேலைக்கு போறேன், ரெண்டும் பார்க்க முடியல. வீட்டில் பிள்ளைய ஸ்கூல் ஓடணும், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், வேலையை பார்க்கணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. காலையில கொஞ்சம் உண்மையை பேசிட்டு போவோம். வேலையில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்கிடுறேன். வீட்டுக்கு வந்தோமா கொஞ்சம் டிவி பார்த்தோமா, சாப்பிட்டோமா, இதை விட வேற என்ன பண்ண முடியும்? யாரு கேட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க, சொன்னா கேட்க மாட்டேங்க. மார்க்கெட்டில் போய் கார்டு கொடுக்கலான்னு தோணும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே நேரம் ஆயிடுது, அப்புறம் போகிறதில்ல. அப்படியே போனாலும் ஒரு 4 கார்டு கொடுப்பேன், திரும்ப வந்துடுவேன். சரி, ரோட் சைடு ப்ராஸ்பெக்டிங் படிச்சதோட சரி, எங்கேயும் பண்றது கிடையாது. சொல்லுங்க, எல்லாரும் எல்லாரும். நான் வந்துட்டு குழந்தை ஸ்கூல்ல விடுறது, வீட்டு நான் பாக்குறது, அப்புறம் அதே வந்து கரெக்டா இருக்கு சார். டைமே வந்து ஷெட்யூல் பண்ண முடியல. அதாவது 30 க்ளோசிங் பண்ணவே முடியல சார். ஒரு நாளைக்கு கூட பண்ண முடியல சார். இந்த மாதிரி ஒரு டைமே இருக்க மாட்டேற மாதிரி வருது. இந்த புக் படிச்சோன்னா நாளையில இருந்து 30 க்ளோசிங் பண்ணிக்கலாமா? அது எல்லாம் அந்த புக்ல உங்களுக்கு விவரம் இருக்கும், அது படிச்சுக்காங்க. புக் வாங்காதவங்க 30 க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது வாங்கிக்காங்க. திரும்ப அதை உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. 30 க்ளோசிங் வந்துட்டு ஒரு தவம். காட்டுக்கு போயிட்டு மக்கள் ஒரு முனிவர்லாம் தவம் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு தவம். அந்த தவத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது பார்த்துக்காங்க எப்படின்னு. யாருக்காவது பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய மூவ்மெண்ட், ஒரு கம்யூனிட்டி ஒன்று பிளான் பண்ணலான்னு இருக்கு. அதுக்குண்டான ஏற்பாடு, கோச்சஸ் ரெடி, பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஃபியூச்சரில் கனெக்ட் பண்ணா சொல்லுங்க, அது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க புக் வாங்கிருக்கணும், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் படிச்சு ரெடி ஆகி 30 க்ளோசிங் பண்றது லேஸ்பட்ட காரியம் இல்லை, நாட் தட் ஈஸி. அவ்வளோ உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது கேட்கும், எனக்கு என்ன தருவான்னு கேட்கும். நீங்க என்ன கொடுக்க ரெடின்னு சொல்லணும் அதுக்கு. அப்போ தான் நம்ம 30 days கிளியர் பண்ண முடியும். அதுக்கும் நீங்க ரெடி ஆகும். அது முன்னாடி லிஸ்ட் எழுதுங்க, ஏன் நம்மளால பண்ண முடியல, ஏன் 30 க்ளோசிங் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்னெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம அதை பண்ண முடியும். அந்த புக்கை பாதி படிச்ச மாஸ்டர், அதுல அந்த பயத்திலே அப்படியே வச்சுட்டேன் மாஸ்டர். இந்த அளவுக்கு எஃபர்ட் போறதுக்கு நம்மளால முடியாது போல இருக்கு அப்படிங்கிற பயத்திலே வச்சுட்டேன் மாஸ்டர். நீ இதுதான் மாஸ்டர் உண்மை. 30 க்ளோசிங் அப்படி இன்னைக்கு படிச்சு நாளைக்கு பண்ற புக் இல்லை, அது ஒரு பெரிய தவம். பாருங்க, அது அந்த தவத்தை கண்டு பயந்து பாதியில் ஒரு ஆள் வச்சுட்டு புக்கு. ஓகே, இந்த நெஞ்சில பயம் இருக்கால அந்த புக் வாங்காதீங்க. இப்படி ஏதோ வந்தமா செஷன் அட்டன் பண்ணாம நல்லா இருந்துச்சு, காலையில ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஆச்சு, உங்க வேலை பார்க்க போறீங்க. உங்களுக்கு நான் 30 சம்மந்தம் கிடையாது. இது நார்மல் எல்லாரும் பண்ண முடியாது, அதுக்கு பெரிய இது வேணும். போனீஸ் சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரிதான் 2 பேஜ் தான் சார் படிச்சேன். படிச்ச உடனே இது செட் ஆகாது, ஃபர்ஸ்ட் போய் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கணும்னு சொல்லி உடனே வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எடுத்தேன். அன்னைக்கு மூடி வச்சதான் சார் அந்த புக் இன்னும் நான் வந்து ஓபன் பண்ணல. இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் அந்த புக்கை ஓபன் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ஒரு தடவை படிச்சிருங்க. அது இது என்னதான், இது என்ன ஆங்கிள் தான் போகுது, இது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓவர் வியூக்கு படிச்சிருங்க. சும்மா ஒரு பர் டே படிச்சிருங்க, ஒரு கிடைக்கும். அப்ப நீங்க அதை நோக்கி பயணப்படலாம். அதை நோக்கி நம்ம
தன்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், லோன் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், கவர்மெண்ட்ல சிவில் கோர்ஸ் எந்த கேஸ் எல்லாம் பார்க்கணும், கணக்கு யார்ட்டா பணம் வாங்கணுமா கரெக்டாக கொடுக்கணும், இப்படிலாம் ஒன்னொன்னா செட் பண்ணி போகணும். அப்பதான் நம்ம அந்த லோன் பேங்க்ல நம்ம டாக்குமெண்ட் 3 வருஷம் ரிட்டர்ன் இருக்கு, கரெக்டா இருக்கு, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கு, எந்த அநியாயம் பண்ணல, யார்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு ஓடி போல ஒன்றும் பண்ணல, ஓகே டன். அப்புறம் இன்கம் கரெக்டா இருக்கு, இன்கம் கூட்டணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் கிடைச்சிடும். அந்த மாதிரி நீங்க 30 day 30 closing எப்படி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னா இப்பவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. இன்னைக்கு இந்த செஷன்ல நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இன்னைக்கு ஒரு 20 லிஸ்ட் எழுதுங்க. எதுக்கு நான் 30 day 30 closing பண்ண மாட்டேங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்களா? நீங்க 20 எழுதிட்டீங்க, அந்த 20ல 1 2 சரி பண்ணலாம் இல்லையா? நான் வந்து சமையல்ல வந்து 2 மணி நேரம் சமையலுக்கு ஆயிருது, என்ன பண்ணலாம்? 1 மணி நேரம் சமையலுக்கு நான் என்ன பண்ணுவேன், டன். 1 மணி நேரம் சேவ் ஆயிட்டு, அந்த 1 மணி நேரம் ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாம், அது பண்ணலாமா? கிரேட் வேலு பிரபாகர் எழுதலாமா எல்லாரும்? 20 ரீசன். அடுத்த 30 day க்ளோசிங் ரீடிங், புக் ரீடிங் இருக்கும்போது நம்ம அதுல வந்து பேசுவோம். நீங்க பேச வேண்டாம், ஓகே லட்சுமி, நீங்க பேச வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்க எழுதுங்க. அல்லது உங்க டீமுக்கு போய் இதே சொல்லி கொடுங்க. என்னடா பண்ண, நம்ம ஏன் பண்ண மாட்டோம், வாங்க எல்லாரும் ரீசன் எழுதுங்க, உங்க டீம் சொல்லி கொடுங்க. இது ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாக்க எல்லாரும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ண போறோம், நம்ம நிலைமைகள் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ண மாட்டீங்க? திடீர்னு வீட்டுல இருந்து போன் எடுப்பீங்களா? நம்ம ட்ராக் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன 30 day 30 க்ளோசிங் பண்ண போறோம். இந்த புக்கை ஃபுல்லா வாங்காம, ஃபுல்லா படிக்காம, இது என்ன சொல்ல வராங்க, ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அது வாங்கினவங்களுக்கு புரியட்டும், மற்றவங்க சும்மா கேட்டுக்காங்க. நம்ம வந்து 30 day 30 க்ளோசிங் பண்ண போறோம். சரியா? அது ஒரு பக்கம். இன்னொரு சைடு நம்ம ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ண போறோம். சரியா? டிரைவிங் பண்றோம், ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ண போறோம். நீங்க எல்லாம் நினைச்சீங்க நீங்க தான் ஃபிளைட் ஓட்டுறீங்க. சரியா? ஸோ ஃபிளைட் அறிவுக்கான மக்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்க, ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகுது. தெரியுமா ஃபிளைட் எப்படி இருக்கும் அப்படின்னு? எவ்வளவு ட்ராக் பண்ணிருப்பாங்க. வந்துவாங்க, கிளாஸ் போடுவாங்க, ஒவ்வொரு தடவை உள்ள போகும்போது அவங்களுக்கு தண்ணி அடிச்சிருக்காங்களா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணி தான் அவங்க உள்ள அனுப்புவாங்க. உள்ள கேபின்ல போனா அவ்வளவு மஷின், அவ்வளவு இது அப்படிலாம் இருக்கும். இங்க 4 பட்டன், அங்க 4 பட்டன், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டு நீங்க ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது உங்க வீட்டுக்காரமா ஃபோன் பண்ணுறாங்க, உங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, ஃபோனை எடுப்பீங்களா? யாராவது ஃபோன் எடுப்பீங்களா? எஸ் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஃபோன் எடுத்தா எஸ் சொல்லுங்க, இல்லாட்ட நோ சொல்லுங்க. கமெண்ட் பண்ணலாமா? நோ 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 நோ. ஓகே, யாரெல்லாம் எஸ் சொல்லுவா? இந்த நேரத்துல என்ன அவசரமா தெரியல, எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, ரன் ரேஸ்ல ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, இப்படின்னு போகுது. அப்புறம் யாரெல்லாம் ஃபோன் எடுப்பீங்க? என் பிள்ளை ஃபோன் பண்ணது எதுக்குன்னு தெரியலையே, ஃபிளைட்டை கொஞ்சம் நுப்பட்டு வச்சுட்டு ஃபோன் எடுப்போம். எடுக்க முடியுமா? ஃபோன் எடுப்போமா? சொந்தக்காரன் பேசுறான், அம்மா பேசுறா, ஆத்தா பேசுறா, பொண்டாட்டி பேசுறா, புருஷன் பேசுறான், பிள்ளை பேசுறது, எதுக்காக எடுமா? எடுக்க மாட்டோம். அப்போ அங்க மட்டும் எடுக்க மாட்டீங்க. நெட் மார்க்கெட்டிங் பண்ணதும், ப்ராஸ்பெக்டிங் பண்ணதும் கழிஞ்சு போன விஷயம் என்ன? எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிச்ச கடை தான் இதை செய்வீங்க. அப்புறம் நீங்க உங்க நெட்வொர்க்ல பெரிய ஆள் ஆகணும். அப்புறம் எந்த ஊர் எல்லாத்துக்கும் உங்க வேலை ஜோலி எல்லாம் ஜோக்கி போட்டுட்டு அப்புறம் வேலை பார்ப்பீங்க. அப்புறம் நீங்க நெட் பண்ணி பெரிய ஆள் ஆகணும். இல்லாத யாரும் பெரிய ஆளுக்கெல்லாம் ஆக முடியாது. பொறுப்பில்லாதவன் குடும்பம் நல்லா இருக்காது, பொறுப்பில்லாத பிள்ளை நல்லா இருக்காது, பொறுப்பில்லாதவன் பொண்டாட்டி புருஷன் நல்லா இருக்க மாட்டாங்க. 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அப்பதான் அவன் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்றீங்க மாஸ்டர். நான் சொல்றதான் லிஸ்ட் எழுதி வச்சுக்காங்க. எப்பமாவது ஏதாவது இடத்துல வேலை பண்ணா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். நம்ம வந்து எதுக்காக பண்ண மாட்டோம் அந்த லிஸ்ட் எழுதிக்காங்க. நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டாம், சும்மா லிஸ்ட் வச்சுக்காங்க. நான் என்ன பண்றேன், நான் காலைல 10 மணிக்கு எந்திக்கேன், 7 மணிக்கு எந்திக்கேன், 8 மணிக்கு எந்திக்கேன், ஒரு 4 மணி நேரம் முன்னாடி இருந்தா ஒரு 2 மணி நேரம், அப்புறம் எந்திரிச்சு மொபைல்ல ரீல்ஸ் பாக்குறேன், வெரி குட். அப்புறம் வந்து எந்திரிச்சு மாதிரி டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது பிள்ளைங்க வீட்டில் விடுறதுக்கு வரதுக்கு, ஸ்கூல்ல விடணும் பிள்ளை. ஏன்னா பிள்ளைகள் படிச்சு நாளைக்கு கலெக்டர் ஆகி நாளைக்கு பிஎம் ஆகி இந்த உலகத்தையே காப்பாற்ற போகுது. நீங்க டக்குன்னு ஒரு டேக்கப் பண்ணுங்க. உங்க பிள்ளை நீங்க வளர்ந்தப்போ பொண்ணா இருக்கட்டும், ஸ்பெஷலா பொண்ணுங்க சொல்றேன், எங்க அப்பா வந்து ஜூனியர் கேஜ்ல போட்டாங்க, அப்புறம் சீனியர் கேஜ்ல போட்டாங்க, நான் தான் நம்பர் மார்க் வாங்கினேன், அப்புறம் வந்து நான் தான் நம்பர் 1 ஆனேன், அப்புறம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ், அப்புறம் என் மவ என்ன படிக்க தெரியுமா, டிகிரி ஆர்ட்ஸ் படிக்க, சயின்ஸ் படிக்க, 2வது வந்திருக்கு, அப்புறம் மார்க் 3 மார்க் 4 மார்க், அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் என்னாச்சு, அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்புறம் என்னாச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்ன பண்ணி இப்போ பிள்ளை பத்தி பாத்திரக்கத்துல வளர்க்கிட்டு என் புருஷனை நல்லா பார்த்துட்டு, வெரி குட். இதுக்காக அந்த பாடுபட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க, நைட்டியை போட்டு துண்டை போட்டு ஸ்கூலை போட்டு அடி போட்டு டியூஷன் அனுப்பி அதை அனுப்பி எத்தனை மார்க் இந்த மாதிரி வேணும். ஆனா பிள்ளை கல்யாணம் முடிச்சு பிள்ளை பகுதிக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணீங்க? ஓ, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். சரி, இது நம்மளோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நமக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, வா ஆரம்பிப்போம். ஸ்கூலுக்கு போ, அப்படி படி மார்க்கெட் இடம் அடிச்சு அப்புறம் கல்யாணம் முடிச்சு கூட நல்லா வருவீங்க எல்லாரும். ரன்வேல நிற்கிறீங்க, ஸ்பீடு கூட்டிட்டீங்க, பறக்க ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல வீட்டுல இருந்து போன் வந்துச்சுன்னா ஃபிளைட்டை விட்டுட்டு வீட்டுக்கு போன் பண்ணிட்டீங்களா? அல்லது வீட்டுல யாரோ கூப்பிடுறாங்க, உடனே ஃபிளைட்டை விட்டு இறங்கி போவீங்களா? இந்த 30க்கு 30 பண்ற மாசத்துல நீங்க எவ்வளவு சீரியஸா இருக்கணும்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏர்போர்ட் உள்ளே இருந்து ஃபிளைட் எடுத்துட்டு ரன்வே வரைக்கும் இருந்துட்டீங்க. முன்னாடி 10 ஃபிளைட்டு, பின்னாடி 10 ஃபிளைட்டுன்னு டேக் ஆஃப்க்கு ரெடியா நிக்குது.
அந்த நேரத்துல மச்சான் மச்சான் கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், ஊர்ல சித்தப்பா வீட்டுல விசேஷம், நண்பனுக்கு பிறந்த நாள், வாழ்க்கையில நான் அவங்களுக்கு எதுவும் பண்ணவே இல்லை, கண்டிப்பா பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த தருணமும் வருது. ஃபிளைட்டை விட்டுட்டு போவீங்களா? போக வர மாட்டீங்க இல்லையா? டன்மா. இந்த மாதிரி அது விசேஷம், அது இது பக்கத்து வீட்டு இதெல்லாம் வந்துட்டு மாப்பிள்ள அந்த ஃபிளைட்டை கொஞ்சம் சைடில் பார்க் பண்ணி நான் கொஞ்சம் டக்குன்னு ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த இது அட்டன் பண்ண அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து அங்கே போயிட்டா திரும்ப ரிட்டன் வர முடியாது, அதனால போகிறேன். அப்படி இது நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி தியாகங்கள்லாம் யாரெல்லாம் பண்ணியிருக்கா? அந்த ஃபங்க்ஷன் போல அந்த ஃபங்க்ஷன் போல அப்படின்னு. நான் இந்த புக்கு வாங்கி முன்னாடியே ஒரு குரூப் ஸ்டடிஸ் படிச்சேன். அதுல பாதி விஷயங்கள் பண்ணி ஆரம்பிச்சேன். அதுல இருந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போறது, சொந்த பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படிச்ச பிறகுதான் அதெல்லாம் நான் விட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல காது குத்து, கம்மல், அப்புறம் கல்யாணம் சொல்லிடக்கூடாது. 3 நாளைக்கு முன்னாடி ரெடி ஆகுது. நாளைக்கு பாய் வீட்டு கல்யாணம் போகணும் அப்படின்னு 3 நாளைக்கு சாப்பிடுறது கிடையாது. அவன் பத்திரிக்கை கொடுத்துட்டானா, அதை கொடுத்துட்டானா, வீட்டில் போய் பந்தல் போடுறது, அப்புறம் எல்லா வேலையும் பார்த்து விடுது. அவன் ஒரு உதவாக்கிற, நீங்க ஒரு உதவாக்கிற, 2 வேலையும் போயிட்டு குத்து அடிச்சிட்டு இருக்கல. அப்புறம் எடுக்கிறது பிச்சை, அங்கே வேலை பார்க்கறது கிடையாது. நெட்வொர்க்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு பீது காட்டிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு விளையாது. ஒரு ஃபங்க்ஷன் விடாம அட்டன் பண்றது. அவங்க நம்மளை கூப்பிடாங்க தெரியாது. மாஸ்டர், நான் வந்து போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்குன்னு அப்படி யோசனை பண்ணிருக்கேன். நான் ஒண்ணு சொல்றேமா, நீங்க என்னெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே வாழ்க்கையில நானும் இருந்தேன். அப்புறம் போக 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 அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரன் சொக்காரன், டாடி கீழி எல்லாம் காலி. அத்தா சித்தப்பா மாமா பத்தி எல்லாரும் காலி. அத்தை பொண்ணு மாமா பொண்ணு, அவங்க பிள்ளை கல்யாணம், இவங்க பிள்ளை கல்யாணம், கைதூக்கு, வளகாப்பு, குழந்தை பிறந்த பேருகாப்பு, ஒன்றும் கிடையாது. போ அதான் அங்கே உட்காந்துருக்கேன். நீங்க பெரிய பருப்பா இருக்கலாம், அது பண்ணிட்டு இது மட்டும் பெரிய ஆளா இருக்கலாம். நமக்குலாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் ஃபங்க்ஷன் எவ்வளோ ஃபங்க்ஷன் போக மாட்டேன். எங்க வீட்டில் என் ஒய்ஃப் வளகாப்பு கூட நான் போகல, அது தெரியாதுக்கு. நான் அப்படி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன். எனக்கு என் கேரியரும் என் வாழ்க்கையும் இதுதான் முக்கியம். மைண்ட் செட் தான் நான் சொல்ல வரேன். திடீர்னு தண்ணி நிறைய குடிச்சிட்டீங்க, வயிறு முட்டிட்டு வருது, போவீங்களா? ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு லெவலுக்கு போனதும் அப்புறம் தான் வருவீங்க. ஆமா, அடுத்து இது நடக்குமா? கொஞ்சம் வயிற்றுக்கு சரியில்லை, அதனால நீங்க போகல, என்னாச்சுன்னு தெரியல, லூஸ் மோஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபிளைட்டை டேக் ஆஃப் விட்டு நேரம் கொஞ்சம் நான் வாஷ்ரூம் போயிட்டு அப்படி போக மாட்டோம். 2 பேருக்கும் போது ஒருத்தர் போங்க வைப்பாங்க. பட் அது அவ்வளவு முக்கியமா அந்த இடத்துல கொஞ்சம் பொறு. ஃபிளைட் ஏறிட்டு கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா நீ பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். போமா இல்லையா? அப்போ நீங்க பண்ண போற பிசினஸ்க்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களா? வாஷ்ரூம் போகணும், அங்கே போகணும், எதுக்காக நம்ம போமா? கொஞ்சம் பொறு, கொஞ்சம் முடிச்சுட்டு போவோம். இருப்பா இல்லையா? அந்த அளவுக்கு தியாகம் பண்ணுமா இல்லையா? ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் வெளியே வரீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னென்ன தியாகம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பண்ணிருக்காங்களா? என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லமா? நீங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். எந்த கூட்டம் தெரியுமா? நீங்க எந்த லைன்ல போறீங்களோ, எந்த பாதையில போறீங்களோ அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கும். நீங்க காது குத்து கல்யாணம் போனீங்கன்னா அங்க காது குத்து கல்யாணம் போற கோஷ்டி தான் இருக்கும். நீங்க உங்களுக்கான என்ன உலகத்தை வேணுமோ உருவாக்கிக்கலாம். எந்த உலகத்தை உருவாக்கும் போது இப்போ நான் இந்த விஷயத்தை எங்க ஊர்காரன் பேச முடியுமா? எங்க ஊர்காரங்க வாழ்றதே விசேஷத்துக்கு தான். அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் வேலைக்கு போறது இல்லை. என் ஊர் விசேஷத்துக்கு நான் எப்படி வர முடியும்? எப்போ வரனாலும் வரணும். ஓடுவியா நீ? அப்படின்னா தான் வேலை பார்க்கறது. அங்க சோத்துக்கு வேலை பார்த்துட்டு வந்துடுறது. ஊர் விசேஷம் தான் முக்கியம். அப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி அவங்க கேரியர் அப்படிதான் இருக்கும். கேரியர்ல இருந்து முன்னிட்டு இருக்காது. அப்படி தன்மா என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எடுத்துக்கிறோம். நீங்க தான் ஃபிளைட் டேக் பண்ண போறீங்க. அந்த நேரத்தில் போன் எடுக்கிறது, பேசுறது, ஈவன் வாஷ்ரூம் போன் கூட நினைக்கிறது கூட விஷயங்கள், யோசிக்கிற விஷயம், அந்த மாதிரி விஷயம் எடுத்துருக்கேன். ஓகே டன்மா. நம்ம கண்டிப்பா அந்த ஃபிளைட் டேக் அப்புறம் சொல்லிட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காது. கழுத்து போக முடியாம ரீல்ஸ் பார்த்துட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு நான் மண்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஃபிளைட் டேக் அப் ஆகிற மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலையும் டேக் அப் ஆகிட்டு அப்படியே நிற்க கூடாது. எந்த விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்து போக கூடாது. நம்ம டேக் அப் ஆகிட்டோம், போயிட்டே இருக்கணும். அந்த ஸ்டில் ஃபோக்கஸ். ஓகே சுபமா. நம்ம டெசிஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம டெசிஷனை இது பண்ணிட்டு நம்ம அதுல போயிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் சார். உங்கள்கிட்ட வந்து நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும். அதே மாதிரி எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த விஷயத்துல கத்துக்கிட்டேன். எதை நோக்கி நம்ம போறோமோ அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதுதான் கிடைக்கும். சொன்னது வந்து நான் தேங்க்யூ சார். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கத்துக்கிட்டேன் மாஸ்டர். நமக்கு நிறைய விஷயம் இருக்கலாம் பண்றதுக்கு, ஆனா இததான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும்னு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம்ல, அது நான் கத்துக்கிட்டேன். அந்த பிசினஸ்க்காக என்னென்ன தியாகங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு அதை ஒரு லிஸ்ட் எழுதுனா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்ம எழுதும் போது அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கிறத வந்து முதல்ல எழுதிருங்க. அதான் இன்னைக்கு பெரிய ஒரு டேக்அவே நான் பாக்குறேன். அது எழுதிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணிட்டா இருக்கோம். ஒன்னொன்னா வந்து அந்த எது நம்மளை தடுக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும். நமக்கு இது விரோதி யாருன்னு தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் டீல் பண்ண முடியும். ரைட்டா? 30 க்ளோசிங்ல 6th லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேஜஸ் தான் படிச்சிருக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம வெளியில எல்லாம் புக் வாங்கிருந்தோம் அப்படின்னா புக்கை படிச்சுட்டு டவுட்னா யார்கிட்ட கேட்கறது என்னன்னு தெரியாது. நம்ம கூகுள்ல போய் தேடி பார்த்துட்டு இருப்போம். இங்க அப்படி கிடையாது. எம்எம்ஜில யார் புக்கு எழுதுனாங்களோ அவங்க கூடயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 30 க்ளோசிங் இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி அது ஒரு தவம். அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது.
இதுல வந்து நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குவோம், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் வருவோம். ஸோ அந்த 30 உள்ளார வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் இருக்கும், 1 to 1 இருக்கும். நீங்க இதுக்கெல்லாம் ரெடியா, எல்லாம் பண்றதுக்கு, தியாகம் பண்றதுக்கு ரெடியான, எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ளாரையே வர முடியும். வந்ததுக்கு அப்புறம் 30 பண்ண வைக்கிறது எம்எம்ஜியோட பொறுப்பு. தென் ஸோ அதுக்கான டீடைல்ஸ் நம்ம கோச்சஸ்ட்ட கேட்டுக்கலாம். எம்எம்ஜியில் உள்ளவங்க அந்த நிலையை அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றேன், அதை போய் அடையிறதுக்கு அப்படின்னு முதல்ல கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் பெரிய ஆளாவேன்னு சொல்லி நல்லா படுத்து தூங்கிட்டு அந்த நாள் வராது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன்னு அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.